அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்குமே இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்வாங்க. அப்படி என்ன பிரச்சனை என்றாலும், என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும். இப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமான குறிப்பிட்ட சில நாட்களில் வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பழனி முருகனை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, பழனி முருகனுக்கு செல்லக்கூடாத ராசிகள் யார் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன், பண கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனை, நோய்கள், காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டாலும் சகல நலன்களையும் தரக்கூடியவராக முருகப்பெருமான் இருக்கார். இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருகும். அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டம் அதிகம் பெறலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் கிழமைகளில் பிறந்தவர், செவ்வாய் ஓரையில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும். செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை, மிருகசீரிசம், அவிட்டம் போன்றவற்றில் பிறந்தவர்களும் முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மேசம், விருச்சகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். திதியின் அடிப்படையில் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நவமி, தசமி பிறந்தவர்களாக இருந்தாலுமே இந்த திதி வரும் நாட்களில் முருகப்பெருமான வழிபட்டால் யோகங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது தவிர வீடுகளில் மயில் இறகு, சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாம். பெரிய வேலாக இருந்தாலும் வாங்கி கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம். செம்பாலான வேல் வைத்து வழிபடலாம். முருகனுக்குரிய உலோகம் செம்பு. இதனால் செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில் அணிந்து கொள்ளலாம். செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நம்முடைய வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பதும், முழு துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவதும், துவரை பருப்பினை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தாலும் யோகங்கள் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது தவிர கந்தகுரு கவசத்தில் முருகனின் மூல மந்திரம் இருக்குது. இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் எத்தனை விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம். இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். 1,00,000 முறை உச்சரித்தால் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும். யம பயம் நீங்கும். கோடி முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும். முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகன் மந்திரத்தை நாம் கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து அமர்ந்து உச்சரிக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரிப்பது பல மடங்கு சிறப்பான பலன்களை நமக்கு தரும். அப்படி முடியாதவர்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். கிருத்திகை, சஷ்டி திணிகளில் நாம் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றும் நிறைய பேருக்கு மனதில் ஒரு வருத்தம் இருக்கும். முருகன் நான் வேண்டுதல் வைத்தால் மட்டுமே என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க மாட்டேங்கிறாரு. பல வருடங்களாக முருகப்பெருமான வழிபட்டும் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருக்குது என கவலைப்படுபவர்கள் சிலர் பேர் முருகனை கும்பிட்டு நம்பிக்கை இழந்து முருகன் வழிபாட்டை கைவிட நினைப்பார்கள். இதுபோல் செய்யாமல் முழு மனதோடு நாம் முருகன் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து நம்ம மேற்கொண்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைப்பதோடு தொழில், கடன் பிரச்சனை போன்றவைக்கான தீர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான் போர் புரிந்து அசுரர்களை அழித்த இடம் 3ஆக இருக்கு. சூரபத்மன் வதம் செய்தது திருச்செந்தூர், தாரகாசூரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றம். இந்த இருவரின் சகோதரன் சிங்கமுகாசுரனை வதம் செய்தது போரூர். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் சுப்பிரமணியருடைய மந்திரங்களை உச்சரித்து வருவதால் அவர்களுடைய தோஷம் நீங்கி நன்மை உண்டாகும். முருகப்பெருமான் வலதுபுறம் உள்ள 6 கரங்களில்
அபயரகம், கோல்கொடி போன்றவற்றை அணிந்திருப்பதாலும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எளிமையான ஒரு வழிபாட்டு முறையாக தான் முருகன் வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்துடுவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலமாக கருதப்படுவது பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில். மிக பழமையான இந்த பழனி முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்குது. புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தேன் பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி என அழைக்கப்படுறாரு. புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்று கொண்டதால் கோவித்து கொண்டு இந்த மலையில வந்து தங்கிவிட்டிருக்காரு முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்க போவதாக உறுதியாக கூறிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்காரு. இதுவே காலப்போக்கில் பழனி முருகன் என அழைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சித்தர்களின் முதன்மையானவர்களில் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். பழனிமலைக்கு போகர் தவமிருந்து வந்தபோது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காரு போகர் சித்தர். இந்த நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் 9 ஆண்டுகள். 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசான சிலையை மேற்கொண்டிருக்காங்க. இந்த அற்புதமான நவபாசான சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் போகர் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நவபாசான சிலை வடிக்க அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது. இங்கிருக்கக்கூடிய முருகன் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்குது. திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் இருக்கக்கூடிய பேர் பெற்றிருக்காரு என்பது ஐதீகம். பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடுமனின் சன்னதி இருக்குது. இடுமனுக்கு அதிகாலையில் முதலில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது விற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்கிறாங்க. முற்காலத்தில் வாழ்ந்த இடுமன் என்னும் அரக்கன் தனது தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி என மலைகளை தூக்கி சென்று கொண்டிருந்தான். அப்போது இந்த பழனி மலையில் தான் தூக்கி வந்த 2 மலைகளையுமே வைத்து களைப்பாறும் போது முருகனுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டிருக்கு. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடுமன் முருகனின் பக்தராயிருக்கார். 2 மலைகளையுமே தூக்கி வந்த இடுமனை கௌரவிக்கும் விதமாக பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாட்டு முறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறார்களோ அதே போல வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நிலையாமையை நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திரும்பும் ஞான ஆசிரியராக இந்த தளத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் மலையை மக்கள் சித்ரா பௌர்ணமி என்று எவ்வாறு கிரிவலம் வராங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் பழனி மலையை கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்த பின்னர் 450 மீட்டர் உயரம் உள்ள மலையை 690 படிகள் ஏறி கடந்து வர வேண்டும். நடந்து மலையை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப்கார் வசதியும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி போன்ற 4 பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுறதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.